வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சாரங்கபாணி ஜாதகம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. கோர்ட் படத்துல நடிச்சாரு பாத்தீங்களா, அந்த பிரியதர்ஷி தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு சாரங்கபாணி அப்படின்றது. இவருக்கு ஜோஷியம் ஜாதகத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்ற மாதிரிலாம் பாக்குறாரு. நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவரும் சந்தோஷமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்ப பாரு ஜாதகம்லாம் கேட்டுட்டு இருக்காருல, இவரோட அப்பா கோவப்படுறாரு. இந்த ஜாதகம் ஜோசியத்தெல்லாம் நம்பாதன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து நடந்ததை நல்லா யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. சின்ன வயசுல இவர் படிக்கவே மாட்டாரு. அப்பா இருக்காருல, என் பையெல்லாம் தேரவே மாட்டான், ஃபெயில் ஆயிடுவான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஒரு சாமியார் இருக்காருல, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருப்பாரு. அப்பாவும் ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சிருப்பாரு. காலேஜ்ல பையன் நல்லபடியா மார்க் வாங்கிடுவான்னு நினைக்கிறாரு. ஆனா ஜோசியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கம்மி மார்க் தான் வாங்குவீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவரும் கம்மி மார்க் தான் வாங்கியிருப்பாரு. அப்பா ஜோசியத்துல என்ன இருக்கோ அதுபடிதான் நடக்கும்ன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. ஜோசியம் தான் இப்ப சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல சந்துன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் இவரும் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஒருத்தர் திட்டு வாங்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. மேனேஜர் எதுக்குடா உன்னை இப்படி திட்டுறாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேக்குறாங்க. அவன் சும்மா சீன் போடுறதுக்காக என்ன திட்டிட்டு இருக்கான், பொண்ணுங்க கிட்ட மட்டும் தான் சிரிச்சு பேசுறான், என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா எரிஞ்சு வெல்றான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் புலம்பிட்டு இருக்காரு. அந்த மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா மைதிலின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்கள தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு நல்ல நாளான்னு பார்த்ததுக்கு காரணம் இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான். இப்ப பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. மேடம் வெளியே போய் பேசலாமான்ற மாதிரி கேக்குறாரு. ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஒரு கஃபேக்கு வந்துடுறாங்க. இப்பயாவது விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி மைதிலி கேக்குறாங்க. எப்படி லவ்வ சொல்றது அப்படின்ற மாதிரி இவர் தயங்கிக்கிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் லவ்வ சொல்லாம இழுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, நீங்க சொல்ல வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன்ற மாதிரி அவங்க ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம் நினைச்சா அவளே ப்ரப்போஸ் பண்ணிட்டாலே, உண்மையதான் சொல்றாளா இல்ல பிராங்க் பண்றாளான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அவங்க உண்மையாதான் சொல்லியிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிராக்டிகலானவங்களா இருப்பாங்க. நல்ல நாளா கெட்ட நாளாலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு தோணுச்சுன்னா உடனே நினைக்கிறத சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது மூலியமாவே ஜாதகம் ஜோசியத்துல எல்லாம் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரிய வருது. நமக்கு நம்பிக்கை இருக்குன்றதை இவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நானும் உங்களை மாதிரி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணா வெளியெல்லாம் சேர்ந்து சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வெளியெல்லாம் சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. வீட்லயே இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. வீட்டுல இருக்கவங்க இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆபீஸ்ல இவங்க சீனியர் தான், ஆனா இவங்க கிட்ட இவர் முத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேனேஜர் இருக்காருல, என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. சேச்சே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. நான் போறேன்ற மாதிரி ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. ஹீரோக்கு சந்துன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் ஒரு பார்ட்டிக்கு போலான்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப நிறைய பேர் சேர்ந்த மாதிரி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல கூட்டமா ஆளுங்களா நின்னுட்டு இருக்காங்க. என்ன ஆளுங்களாம் கூட்டமா நின்னுட்டு இருக்காங்கன்னு ஹீரோவும் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் கையை பார்த்து ஜோஷியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேரு ஜோகேஸ்வர், பெரிய ஜோஷியரு, நடக்க போறத அப்படியே சொல்லுவாருன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அப்ப நம்மளும் கேட்டு பார்ப்போன்ற மாதிரி இவர் வந்துடுறாரு. என் கையை பார்த்தோம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவருமே முதல்ல பாசிட்டிவா நிறைய விஷயத்த சொல்றாரு. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஏதோ ஒன்ன பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன எதையோ பார்த்து ஷாக் ஆயிட்டாருன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா அவர் இருக்கார்ல, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நீங்க எதையோ பார்த்து ஷாக் ஆனீங்க, உங்க முகமே மாறுச்சு, ஏதாவது தப்பு நடக்க போதா, தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப ஹீரோ தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. சொன்னா கேளுப்பா, இங்க இருந்து போன்ற மாதிரி ஜோகேஸ்வர் சொல்றாரு. இல்ல சார், நீங்க உண்மையை சொல்லாம நான் போக மாட்டேன், உண்மையிலேயே என்ன தெரிஞ்சது சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஜோகேஸ்வர் இருக்கார்ல, நீ கூடிய சீக்கிரத்துல ஒரு கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு, இது கொலை பண்ண போறேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. சார் யாரை கொலை பண்ண போறேன், எப்படி கொலை பண்ண போறேன்னு கேக்குறாரு. அவ்வளவு தெளிவாலாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பா நீ ஒரு கொலை பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாரு.
சார் எனக்கு இப்பதான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார், இந்த நேரத்துல கொலை பண்ணா எப்படி சார், ப்ளீஸ் சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் இல்ல, நீ கொலை பண்ண போறது உறுதின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவும் ஷாக் ஆன மாதிரி வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்ப வீட்டுல படுத்து சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கும் மைதிலிக்கும் நல்லபடியா கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சுத்தி எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு ஒரு ஆயுதத்தை எடுத்து அங்க இருக்க நபரை திரும்ப திரும்ப குத்தி சாவடிச்சிடுறாரு. இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டே முடிக்கிறாரு. இப்ப பேரண்ட்ஸ் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு சொல்றாரு. இது கல்யாணத்தை தள்ளி வைக்கணுமா, ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, தள்ளி வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. மைதிலியோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்ல, அவங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக வரும்போது பொறுமையா இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாமா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு சொல்றாரு. ஏன் கல்யாணம் பண்ணா யாரையாவது கொலை பண்ணிடுவீங்கன்னு ஜோஷியர் சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி அவர் கிண்டலா கேட்கிறாரு. ஆமா மாமா அப்படிதான் சொன்னாரு, உங்களை தான் கொல்ல போறேன்ற மாதிரி இவர் கொலை பண்றாரு. பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடின விஷயமா இருக்கும். எப்படியாவது நம்ம வேற மாதிரி சொல்லணும்னு யோசிக்கிறாரு. மாமா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஏன் மாப்ள உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறாரு. அதாவது பிசிக்கலா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறாரு. மாமா அப்படிலாம் கிடையாது மாமா, மென்டலா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது, கொஞ்சம் மாசம் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவன் சந்துவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஜோஷியர் சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரிடா, இப்ப ஜோஷியர் சொன்னதுக்கு நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி அவர் கேக்குறாரு. என்ன பண்ண போறேன், கொலை தான் பண்ண போறேன்னு சொல்றாரு. இது கொலை பண்ண போறியா, கொலை பண்றதுன்னா நீ போய் பண்ணு, எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி சந்து பயப்படுறாரு. மச்சான் உனக்கு வேலைலாம் கூட நான் தானே வாங்கி தந்தேன், உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு இதுல ஹெல்ப் பண்றா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது கொலை பண்றதுல ஹெல்ப் பண்ணுமா, என்னாலாம் முடியாதுன்னு சொல்றாரு. ப்ளீஸ்ரா நம்ம நல்லவங்கள கொலை பண்ண வேணாம், கெட்டவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணலாம்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாரு. சரி கெட்டவங்கள கொலை பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. கெட்டவங்கள கண்டுபிடிக்கணும்ல, இவங்களுமே யாரு கெட்ட ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றத ஃபாலோ பண்றாங்க. சரி இவங்கள சாவடிக்கலான்ற மாதிரி 2-3 பேரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும் போதெல்லாம் அது சொதப்பிக்குது. அவங்க நல்லபடியா பொழைக்க தான் செய்யறாங்க. எல்லாமே மிஸ் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்க கிட்ட ஒரு பாட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி எப்ப பாரு அடுத்தவங்களுக்கு கெட்டது தான் செய்வாங்க போல. அந்த மாதிரி பாட்டி எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கா பாரு, அவெல்லாம் போய் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யாருமா அந்த பாட்டின்னு கேக்குறாரு. உனக்கு கொள்ளு பாட்டி முறதாண்டா வேணும், அந்த பாட்டி ரொம்ப மோசமானவ, எவ்வளவு குடும்பம் பண்ணிருக்கா தெரியுமான்ற மாதிரி புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, அந்த பாட்டியை கொலை பண்ணலான்ற மாதிரி பிக்ஸ் ஆயிடுறாரு. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு பாட்டியை போய் சாவடிக்கணுமான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு லைட்டா உறுத்தலா இருக்கு. மச்சான் போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த பாட்டிக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்றாங்க. இப்ப அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பாட்டி படுத்துட்டு இருக்கும் போது இவரும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தான் யாருன்றதெல்லாம் சொல்றாரு. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, இவன் யாரு உன் ஃப்ரெண்டா, நம்ம ஆளுங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது நம்ம கேஸ்டான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கிளவி இந்த காலத்துலயும் கேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு பேரு, இதெல்லாம் கண்டிப்பா சாவடிக்கணும்ன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. முதல்ல வேணான்னு சொன்ன ஃப்ரெண்டே சாவடிக்கலாம்னு சொல்றாரு. சீக்கிரமா சாக்லேட்டை தான்னு சொல்றாரு. ஹீரோவோ உங்களுக்காக ஒரு காஸ்ட்லி சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், யாருக்கும் தெரியாம சாப்பிடணும், ஏன்னா தெரிஞ்சா என்னதான் திட்டுவாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் யாருக்கும் தெரியாம நான் சாப்பிடுறேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. எப்படியோ தந்தாச்சு, வேலை முடிஞ்சிரோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி அம்மாக்கு தகவல் கிடைக்குது. இது தெரிஞ்சோட ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. மச்சான் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சந்துக்கு கால் பண்ணி சொல்றாரு. அதாவது இவங்க கொலை பண்ண கணக்காயிருச்சுல, சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த பாட்டியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் அந்த பாட்டியை பார்க்கும்போது அந்த பாட்டி இருக்காங்கல்ல, என்ன கொலை பண்ணிட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் இவரோட கற்பனை தான். இவருமே அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம தந்த ஸ்வீட்னால தான் செத்து போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பாக்ஸ் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த பாக்ஸை எடுக்கிறா, ஓபன் பண்ணிட்டு இருக்கா. உள்ள சாக்லேட் தான் இருக்கு. இந்த சாக்லேட்டை நான் சாப்பிட போறேன்ற மாதிரி எடுத்து சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்கா. சாப்பிட்டா இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட வாய்ப்பு இருக்கு. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்கார்ல, வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராரு. இல்ல நீ இதை சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி கையில இருந்து புடுங்குறாரு. எதுக்கு புடுங்குற தான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் தரமாட்டேன் தரமாட்டேன்ற மாதிரி இவர் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு கையில இருந்து புடுங்கிட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல லேக் மாதிரியான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து அந்த சாக்லேட்டை தூக்கி போடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இறந்து போனவங்களோட பொருளை இன்னொருத்தங்க சாப்பிடக்கூடாது, அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு இப்படி பண்ணன்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு.
இப்ப ஃப்ரெண்டு கிட்ட வேற ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு நேரா ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. மாமா மைண்ட் ஃப்ரீ ஆயிட்டா சொல்ல சொன்னீங்கல்ல, இப்ப மைண்ட் கிளியரா இருக்கு, எப்பனால கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி மாப்ள, நாங்க டேட்டை பிக்ஸ் பண்றோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டேன்டா, இப்ப அவங்க டேட்டை பிக்ஸ் பண்ணா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. சரி திரும்பி டேட்டை மாத்துறத பத்தி பேசலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. மைதிலி அப்பாவும் ஜோஷியர் கிட்ட என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ வராரு. மாப்ள, இன்னும் 2 வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஜோஷியர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. இன்னும் 2 வாரத்திலயா அப்படின்ற மாதிரி ஹீரோ உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. ஏன் ஜோசியரை 2 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த 2 வாரத்துல வர டேட் நல்லா இல்லையான்னு சொல்றாரு. யார்ப்பா சொன்னா நல்லா இல்லன்ட்டு, நல்லா தான் இருக்குன்னு இந்த ஜோசியர் சண்டை போடுறாரு. நான் எப்பவுமே என்னோட ஜோசியர் சொல்றதை தான் கேட்பேன், 2 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நீ எதுக்காக ஜோசியத்தை இவ்வளவு நம்பிட்டு இருக்கன்ற மாதிரி லைட்டா இந்த இடத்துல ஹீரோயின் கோவப்படுறாங்க. நீ என்ன தவிர வேற யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கனா இப்பயே சொல்லு, நம்ம இப்பயே ஸ்டாப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மைதிலி, நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் ஒன்ன மட்டும் தான் லவ் பண்றேன், ஜாதகம் பாக்குறது நம்ம எல்லாரோட நல்லதுக்காக வந்தானே, புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. உன் ஜோஷியருக்கு கால் பண்ணி கேட்டா என்ன பண்ணுவேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. என் ஜோஷியருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்காக என்கிட்ட நிறைய காசு வேற வாங்கியிருக்காருன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மேனேஜர் மைதிலி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நீ 2 வாட்டி வேற கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டல்ல, இதுதான் கேப்ன்ற மாதிரி அவன் நூல் விட்டுட்டு இருக்கான். அவன் கேரக்டரே சரி கிடையாது. அவன் ஒய்ஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தூக்கு போட்டு இறந்து போனான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற ஒருத்தன் கிட்ட மேனேஜரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமானவன், அவன் ஒய்ஃபையும் அவன் தான் சாவடிச்சான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப மேனேஜரோட மாமனார் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அவன் கேரக்டர் வைஸ் ரொம்ப மோசமானவன், என் பொண்ணுக்கும் அவனுக்கும் சண்டை வரும், என் பொண்ணை போட்டு அடிக்கலாம் செய்வான், என் பொண்ணு சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, இவன் தான் கொலை பண்ணிருப்பான், எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை கொல்லணும் போல தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பேசாம இந்த மேனேஜரை டார்கெட் வச்சு காலி பண்ணிட்டா என்ன, நம்ம கெட்டவங்களை தானே கொல்லணும்னு நினைக்கிறோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பேசாம பிளான் போட்டு மேனேஜரை காலி பண்ணிடலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. மேனேஜரோட லேப்டாப்பை ஆக்ட் பண்ணி பாக்குறாங்க. எப்ப பாரு பான் சைட் தான் அவர் பாக்குறாருன்னு தெரியுது. அந்த மாதிரி லேகியம் அந்த மாதிரி சென்ட் எல்லாம் அடிக்கடி வாங்குறதே உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி பொருளை ஆர்டர் பண்ணும்போது நம்ம பொருளை அனுப்பி வச்சிடலாம், அது மூலியமா அவருக்கு ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு, அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னா என்னோட ரூட் கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாரு. அவர் என்ன ஆர்டர் போடுறாரு அப்படின்றத இவங்களால பார்க்க முடியும்ல. அவர் ஒரு சென்ட்டை தான் ஆர்டர் போடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த சென்ட்டை அப்ளை பண்ணா சாவர மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம், இவன் கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப மைதிலி இருக்காங்கல்ல, இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி ஞாபகம் இருக்கா, வந்து சேருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் கல்யாணத்தை தள்ளி போட்டதுனால கொஞ்சம் கோவமா தான் பேசுறாங்க. இவரும் நைட்டு நேரம் வந்துடுறாரு. இன்னும் மேனேஜர் வராம இருக்காரு. ஏற்கனவே கதை முடிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்காக காஸ்ட்லியா ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை பாக்குற அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் மேனேஜர் இந்த இடத்துக்கு வராரு. இவன் இன்னும் சாவலியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மேனேஜர் ஒரு கேக்கை தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த கேக்கை தான் நீ கட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே கட் பண்றாங்க. கட் பண்ணா உள்ள ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றாரு. இவங்களுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ அனுப்பிவிட்ட சென்ட்டை இவங்களுக்கு தான் பிரசன்ட் பண்றாரு. இத பாக்குற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயின் அந்த சென்ட் அடிச்சா ஏதாவது ஆபத்து வந்துரும், எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ யாரா அவளுக்கு கிஃப்ட் தரதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த சண்டையில ஹீரோயின் அப்பாவோட முகம் கேக்ல பட்டுது. இதனால இவருமே மாப்பிள மேல பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்பயும் அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மேனேஜரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. கையில இருக்க அந்த சென்ட் பாட்டில புடிங்கிடுறாரு. பக்கத்துல ஓடி வந்து லேக்ல தூக்கி போட்டுறாரு. பின்னாடியே அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நீ எல்லாத்தையும் சொதப்பிட்ட, உன் மாமனாரு ஹீரோயின் எல்லாருமே கோவமா இருக்காங்க, இதுக்கப்புறம் கல்யாணம் நடந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கல்யாணம் நடக்காதான்னு ஷாக் ஆகுறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணன்னு ஹீரோவோட ஃபேமிலி கேக்குறாங்க. அவன் ஆள் சரியில்லை, என் ஆளுக்கு அவன் கிஃப்ட் தருவான், அதை நான் பார்க்கணுமா, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி இவரும் சமாளிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவர் பண்ணதுல ஹீரோயின் அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. யாருக்குனாலும் பொண்ணை கட்டி தருவேன், இவனுக்கு கட்டி தர மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் மைதிலி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆனா மைதிலி உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பாஸ் இருக்கார்ல, இவருக்கு எதிராக கம்ப்ளைண்டே கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. நான் தான் கஷ்டப்பட்டு கம்ப்ளைண்ட்லாம் வேணான்ற மாதிரி தடுத்திருக்கேன். நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என் வீட்டுல நீ வேணான்ற மாதிரி முடிவே எடுத்துட்டாங்க, ஆனா நான் இன்னும் முடிவு எடுக்கல, உனக்கு 2 வாரம் தான் டைம் இருக்கு, அந்த 2 வாரத்துக்குள்ள உன்னோட மைண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு என்கிட்ட வர முடிஞ்சா வா, அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நீ 2 வாரத்துல வரதா இருந்தா ரிங்க போட்டு விடு, இப்ப வச்சுக்கோன்ற மாதிரி கையில கழட்டி தந்துடுறாங்க. இவருமே பார்ல உட்கார்ந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பார்ல தான் அந்த ஜோகேஸ்வர் ஜோஷியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி நான் கொலை பண்ணிட்டா ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சேன், அதுக்காக கொலை பண்றதுக்கு முயற்சி
முயற்சிலாம் பண்ண எல்லாமே சொதப்பிக்கிச்சு சார். கொலை பண்ற மாதிரி ஏதாவது டார்கெட் இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஜோகேஸ்வர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் இருக்காருன்ற மாதிரி அந்த பிசினஸ் மேனை பத்தி சொல்லிட்டாரு. அந்த பிசினஸ் மேன் லேடிஸ் விஷயத்துல ரொம்ப மோசமானவரா இருப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல ஜனனின்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த ஜனனியை போட்டும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. அவர் ஒரு இடத்துல பார்ட்டி கண்டக்ட் பண்ண போறாரு. அங்க எனக்கும் இன்விடேஷன் கொடுத்திருக்காரு. நீயும் அந்த இடத்துக்கு வா, அவரோட கதையை முடி. அவருக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை வராது, நீ தப்பிச்சிடலாம்னு சொல்றாரு. பரவாயில்ல, நல்ல ஐடியாவா இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இத பத்தி எல்லாம் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ ஷேர் பண்றாரு. இப்ப இவங்க எல்லாருமே வேற ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவர் பேரு ஹர்ஷா அப்படின்றது. அவருமே நான் ரைட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய சம்பளம் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எந்த ஹோட்டல்ல அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த ஹோட்டல்ல ஒர்க்கர் மாதிரி யாராவது கிடைச்சா அவங்கள வச்சு இந்த விஷயத்த பண்ணிடலான்ற மாதிரிலாம் இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அந்த ஹோட்டலை பத்தி பேசிட்டு இருக்கிறத ஹர்ஷா காதுல வாங்கிடுறாரு. அந்த ஹோட்டல்ல தான் உங்களுக்கு வேலை இருக்கான்னு கேக்குறாரு. ஆமா, அங்க இருக்க ஒருத்தரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. மச்சான், நான் அந்த ஹோட்டல்ல தான்டா வெயிட்டரா வேலை பாக்குறேன், நீங்க எல்லாம் பெரிய வேலையில இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அதனால தான் சீன் போடுறதுக்காக நானும் பெரிய வேலையில இருக்கிறதா போய் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற, நீ அந்த ஹோட்டல்ல வெயிட்டரா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏண்டா வெயிட்டருக்கு எதுக்குடா இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு அவர் கேக்குறாரு. அந்த இடத்துக்கு ஒரு பிசினஸ் மேன் வரப்போறாரு, அவர்கிட்ட ஐடியாவை பிச் பண்றதுக்காக தான் நாங்க வந்தோம். சாதாரணமா எங்களால போக முடியாது, நீ வெயிட்டர்ன்றதுனால ஈஸியா அவருக்கு பக்கத்துல போயிடலாம், அது மூலியமா ப்ராஜெக்ட் கிடைக்கும், உனக்கும் நிறைய காசெல்லாம் தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்றீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த வெயிட்டர் ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவும் பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா மைதிலி அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு, எதையும் பேச விரும்பல, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் துரத்தி விடுறாரு. இப்ப அப்பா இருக்காருல, என்னைய துரத்தி விட்டுட்டான், இதுக்கப்புறம் இவன் கூட சம்பந்தம் எனக்கே வேணாம், என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா நம்ம பையனை கேட்டுட்டு இருந்தான், என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன்ற மாதிரி வேகமா இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. உன் பொண்ணுக்காக என்னோட பையனை கேட்டல, உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு ஓகே தான், என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டாரு. உடனே கேளுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பொண்ணு கிட்ட ஓகேவான்னு கேக்குறாரு. எனக்கு ஆல்பா மேலா இருந்தா ஓகேன்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டாங்க. என் பையன் ஆல்பா மேல் தான்டா, அப்போ உன் பொண்ணுக்கு ஓகே தானே, நாங்க வீட்டுக்கு வந்து பேசுறோன்ற மாதிரிலாம் ஹீரோட அப்பா சொல்றாரு. ஹீரோவும் சந்துவும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்காக ஒரு ரூம் எடுத்துடுறாங்க. இப்ப ஃபங்க்ஷன் நடக்க போற இடத்துக்கு வந்துடுறாங்க. மொட்டை மாடியில தான் ஃபங்க்ஷன் நடக்க போது போல. இங்க நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி அந்த ஹர்ஷா சொல்றாரு. இவங்களுமே விளிம்புல இருந்து தள்ளி விட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மச்சான், இங்க இருந்து விழுந்தா என்ன ஆகும்ன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. என்னோட மேனேஜர் எப்ப பாரு என்ன போட்டு திட்டுவாரு, அப்படி திட்டும் போதெல்லாம் அவரை இங்க இருந்து தள்ளி விடணும்ன்ற மாதிரி நான் யோசிப்பேன், தள்ளி விட்டா கண்டிப்பா கதை முடிஞ்சிரோன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆமா, எதுக்காக இப்ப சாவை பத்தி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், சும்மாதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு இதை தெரியாம பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட ஃபேமிலியும் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணு இருக்கால, ஆல்பா மேல் தானா, ஆல்பா மேல் தானா, ஆல்பா மேல்னா இப்படி இருக்கணும், ஆல்பா மேல்னா அப்படி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றா. எங்க பையன் அப்படிதாமா, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி அப்பவும் பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் பிளான போட்டுட்டாங்கல்ல, இப்ப பார்ட்டி நடக்க போது. அந்த பார்ட்டிக்கு இவங்களும் கலந்துக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு மர்ம நபர் நோட்டமிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த நபர் நோட்ட வர்றாரு அப்படின்றது தெரியல. அந்த இடத்துல தான் ஜோகேஸ்வரும் இருக்காரு. நானும் இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த இடத்துல ஜோசியம் பாக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பிசினஸ் மேனும் ஒய்ஃபும் ஸ்டேஜ் கிட்ட வந்துடுறாங்க. அந்த பிசினஸ் மேன சிலருக்கு அவார்ட்லாம் தரப்போறேன், சில ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு தான் அவார்டு தரப்போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேசினவர் மைதிலி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மைதிலினா ஏன் ஆளா இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பார்த்தா இவரோட ஆள் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா பொல்யூஷன் பெருசா வராம மோட்டரை ரெடி பண்ணோன்ற மாதிரி இவங்க ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் செலக்ட் ஆயிருக்கு போல. அவருமே அவார்டு தராரு, அதே மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. இந்த பெருசு வேற என்னோட ஆளை கட்டி பிடிக்கிறான், எனக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக போறாரு. பெருசை பத்தி நமக்கு தான் தெரியும், உன் ஆளுக்கு தெரியாது, அதனால கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா ஹீரோவை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ போனையே எடுக்க மாட்டாரு. ஹர்ஷான ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போனா, அவன் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே அங்கிள், நான் எடுக்கிறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஹர்ஷா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறத பத்தி தெரிய வருது. பேசாம அந்த ஹோட்டலுக்கே போயிட்டா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கிளம்பலான்னு கிளம்புறாங்க. ஈரன் அந்த இடத்துல இருக்கும் போது கொலை பண்ண முடியாதுல்ல, அதனால ஹீரோ வேற ஒரு ஐடியா பண்றாரு. ஈரன் எங்களோட காம்படிட்டரு, அவ ஐடியாவை பிச் பண்ணிட்டா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அவளை எப்படியாவது மயக்கமாக்கி ஒரு ரூம்ல போட்டுறணும், அதனால இந்த ஜூஸை கொண்டு போய் அவகிட்ட தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மயக்க மாத்திரை கலந்திருக்க அந்த ஜூஸ் அவங்க கிட்ட தரதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள தெரியாதனமா ஒருத்தவங்க கூல் ட்ரிங்க்ஸ் அவங்க மேல சிந்திடுறாங்க. அவங்களுமே வாஷ் பண்ணலான்ற மாதிரி ரூமை நோக்கி போறாங்க. இவர் தரதுக்குள்ள ரூம்க்கு கிளம்பிடுறாங்க. ரூம்குள்ள வந்தா பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. பேரண்ட்ஸ் ராகுல்னு ஒருத்தரை கூட்டு வந்திருக்காங்க. ராகுல் எப்படியாவது பொண்ணு கூட சேர்க்கணுன்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க.
இதெல்லாம் தள்ளி இருந்து பாக்குற ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிறாங்கன்னு ஹீரோக்கு தெரியல. அதனால ஹர்ஷாவை பக்கத்துல கூப்பிடுறாரு. அந்த இடத்துல என்ன பேசிக்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனிச்சு சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹர்ஷாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்குற மாதிரி வந்து கவனிக்கிறாரு. அப்பதான் ராகுல சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஏற்கனவே எனக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கான், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் ஹர்ஷா சொல்றாரு. இதனால ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அந்த ராகுல் இருக்க கூடாது, அவனுக்கு முதல்ல ஜூஸை தந்துருன்னு சொல்லிட்டாரு. இவர் திரும்பி போக முடியாதுல்ல, அதனால ஒரு பொண்ணு கிட்ட ஜூஸை தர சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ராகுல் அந்த ஜூஸை குடிச்சிடுறாரு. பயங்கரமா மயக்கம் வருது போல. இப்ப போதையில அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மேல சாஞ்ச மாதிரி விழுறாரு. சரி, ரூம்க்கு மட்டும் கொண்டு போய் சேர்த்துடலான்ற மாதிரி இவங்களும் கூட்டு போறாங்க. என்ன இவ ரூம்க்கு கூட்டு போறா, வழியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நான் போய் பாக்குறேன், இங்க சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கோன்ற மாதிரி சந்து கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ரூம் கிட்ட வரும்போது அந்த ராகுல் இருக்கான்ல, இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஏற்கனவே நான் ஒருத்தரை லவ் பண்றேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன விடு விடுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹெல்ப் பண்ணோம்ல, அதனால மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ராகுலை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரொம்ப நேரமா உங்களுக்கு தொல்லை கொடுக்கறத பார்த்தேன், அதனால தான் வந்தேன்ற மாதிரி வேற வாய்ஸ்ல பேசுறாரு. இவன் ரூம் எங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் ரூமை சொல்லிடுறாங்க. இப்ப ரூம்க்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. நான் தாண்டா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன், என் ஆளுகிட்டே எல்லை மீறி நடக்கிறியான்ற மாதிரி மூஞ்சிலே 4 குத்து குத்துறாரு. இப்ப வெளியே வரும்போது அவங்களும் நீங்க யாருன்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம சட்டுன்னு மேல ஏறி வந்துடுறாரு. ஹீரோவோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ எப்படி இருப்பாருன்றத பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவன் எங்க இருக்கான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் பார்ட்டியில இருக்காரு, அந்த இடத்துக்கு போறதுக்கு பாசஸ்லாம் வேணும், அது இல்லைன்னா விட முடியாதுன்னு சொல்றாங்க. இல்லமா நாங்க கண்டிப்பா போனோன்ற மாதிரி அப்பவும் பேசுறாரு. ஹீரோ ஒரு நபர் நோட்டை விடுறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் இன்னமும் நோட்டெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. ஹீரோ அந்த பெரியவரை நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. அந்த பெரியவர் அங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுதான் சரியான சமயம், பக்கத்துல போய் பேசாம தள்ளி விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் பக்கத்துல வந்துடுறாரு. அப்படியே தெரியாம இடிக்கிற மாதிரி தள்ளி விட்டுலான்ற மாதிரி தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்தா அவர் சட்டுன்னு அங்க இருந்து விலகிடுறாரு. தள்ள ட்ரை பண்ண ஹீரோ தான் விழுறதுக்கு போறாரு. நல்ல வேலையா ஹீரோவோட ஃப்ரெண்டு சந்து தான் காப்பாத்துறாரு. அந்த பெருசை சாவடிக்கிறேன், நீ செத்து போயிடாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் இங்க இருந்து தள்ளி கூட்டு போறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அப்பா மேலதான் கோவப்படுறாங்க. நீங்க கூட்டு வந்தவன் என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, நல்ல வேலை யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சாரிமா, இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அந்த பிசினஸ் மேன் இருக்காருல, ஒரு பொண்ணு கூட சேர்ந்து டைட்டானிக் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பெருசு என்ன வேலை பண்ணுது பாரு, ஷூலேஸ் கட்டுற மாதிரி மேல இருந்து தள்ளி விட்டுணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் ஃப்ரெண்டு பாட்டு படிக்கிட்டே மேல வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாக்குறது. ஹீரோ ஷூலேஸ் கட்டுற மாதிரி தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே பேசும்போதே கொஞ்சம் குதர்க்கமா பேசியிருப்பாங்க, சாவடிக்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. இவர் கேட்டா மட்டும் சமாளிக்கிற மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க. இவனுங்க கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு இப்பதான் ஃப்ரெண்டுக்கு புரியுது. இப்ப ஹீரோவும் காலை பிடிச்சு தூக்கி விடலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பெரியவர் நகர்ந்து போயிடுறாரு. இவர் அந்த பொண்ணோட காலை பிடிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க விடுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. டே வாடா வாடான்ற மாதிரி ஃப்ரெண்டு தள்ளி கூட்டு வந்துடுறாரு. அப்பதான் ஹர்ஷா பார்த்துட்டதை இவங்க 2 பேருமே கவனிக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கொலை பண்றதுக்காக தான் வந்தீங்களான்னு ஹர்ஷா கேக்குறாரு. நான் மேனேஜர் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றதுக்காக போறாரு. மச்சான் சொல்றதை கேள்டா, போகாதன்ற மாதிரி இவங்களும் தடுத்துட்டு இருக்காங்க. இல்ல நான் போக தான் போறேன்ற மாதிரி இவரும் அடம் பிடிச்சுக்கிட்டே ஓடுறாரு. நில்லு நில்லுன்ற மாதிரி இவங்க தடுத்துட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே வராங்கல்ல, தெரியாத்தனமா ஒரு ரூம்குள்ள வந்து விழுறாங்க. சாரி சாரின்ற மாதிரி அங்க இருக்கவங்கள பார்த்து கேக்குறாங்க. அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யோகேஸ்வர். அதே மாதிரி பிசினஸ் மேனோட செகண்ட் ஒய்ஃபா ஜனனின்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அட பாவீங்களா, உங்க 2 பேருக்குள்ள அஃபேர் போதான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. பிசினஸ் மேன் கெட்டவர்ன்றதுக்காக இவன் கொல்ல சொல்லல, இதுக்காக தான் கொல்ல சொல்லியிருக்கான்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப அவர் இருக்கார்ல, ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. நீங்களா எங்கடா போய் தொலைஞ்சீங்க, இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவை ஒருத்தன் நோட்டமிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஜோகேஸ்வரோட ஆளா தான் இருப்பான். இருங்க பாஸ் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. இவளுக்கும் எனக்கும் அஃபேர்லாம் போல, ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். அதனால வேணுட்டே அவருக்கு செகண்ட் ஒய்ஃபா போன்ற மாதிரி இவர் தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அவர் செத்து போயிட்டா எல்லா காசும் கிடைச்சிரும்ல, அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் ஜோசியம் பார்க்கும் போது எல்லார்கிட்டயும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னேன், அதாவது நீங்க கொலை பண்ண போறீங்கன்னு சொன்னேன். ஆனா யாருமே என்ன தேடி திரும்பி வரல, நீ மட்டும் தான் இளிச்சவாய மாதிரி என்கிட்ட வந்த, உன்னை வச்சே இந்த பெருசு கதையை முடிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்கு தான் பக்காவா பிளான் போட்டேன்னு சொல்றாரு. அது நடக்காதரா, நான் அந்த பெரியவரை கொலை பண்ண மாட்டேன், அதே மாதிரி உன்னை பத்தி அந்த பெரியவர்கிட்ட மாட்டி விட்டுருவேன், நீ தான் மாட்ட போறன்ற மாதிரிலாம் ஹீரோ கோவமா சொல்லிட்டு இருக்காரு. அவசரப்படாத, முதல்ல இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி ஜோகேஸ்வர் ஒரு வீடியோவை காட்டுறாரு.
அதாவது ஹீரோ பாட்டியை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி சொதப்புச்சு, அதுக்கப்புறம் பாஸை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி சொதப்புச்சு பாத்தீங்களா, அதை பத்திலாம் சோகமா சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லும் போது இவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. இதை வெளியே விட்டா உனக்கு தான் பிரச்சனை, இதை மீறியும் அந்த பெரியவரை சாவடிக்காம உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஆளை என்னோட ஆளுங்க சாவடிச்சிருவாங்க, ஒரு ஊசியோட பின்னாடியே நின்னுட்டு இருப்பாங்க, நீ பண்ணலனா அவ கதையை முடிச்சிருவாங்க, உன் காதலியை காப்பாத்துறதுக்கு இதை பண்ணி தான் ஆகணும்னு மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சீக்கிரமா அந்த பெருசை தள்ளி விடுன்ற மாதிரி மேல கூட்டு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் தெரியாதனமா இவர் வந்ததை கவனிச்சிடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இப்ப ஷட்டை வச்சே இவர் தான் நமக்காக சண்டை போட்டது அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. நீ தான் எனக்காக சண்டை போட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவ வேற நடுவுல வந்து பேசிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி ஜோகேஸ்வர் தான் இவங்களை டைவர்ட் பண்றாரு. சீக்கிரமா கதைய முடி, இல்லனா காதலி செத்துருவான்ற மாதிரி மிரட்டி ஹீரோவை அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோக்கு ஆப்ஷன் இல்லல, அதனால பெரியவரை தள்ளி விட்டுலான்ற மாதிரி பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. எதுக்குடா நின்னுட்டு இருக்க, சீக்கிரமா போய் கதைய முடி, இல்லனா ஊசியை குத்திடுவேன்ற மாதிரி இவர் சிக்னல்லே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு ஆப்ஷனே கிடையாது, தள்ளி விடலான்ற மாதிரி பக்கத்துல போயிடுறாரு. அப்பன்னு பார்த்து பாட்டில வச்சு யாரோ மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் தான். என் மேலேயே கைய வச்சிட்டல, வாடா சண்டைக்குன்ற மாதிரி ராகுல் வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இந்த சண்டைக்கு நடுவுலயே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஊசி வச்சிருக்கவன அடிக்கணும்னு நினைக்கிறாரு. சட்டுன்னு அவனை அடிச்சிடுறாரு. அதே மாதிரி மத்தவங்களையும் அடிச்சிடுறாரு. ஈரனை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றாரு. கோவப்பட்ட ஜோகேஸ்வர் ஈரனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, சண்டை போட்டுக்கிட்டே இவர்கிட்ட வந்துடுறாரு. இப்ப இவரை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. தெரியாதனமா அந்த பிசினஸ் மேன குறுக்க வந்துடுறாரு. இவங்க மூணு பேருமே மேல இருந்து வெல்றதுக்காக போறாங்க. ஹீரோ தான் முதல்ல இருக்காரு, அதுக்கப்புறம் பிசினஸ் மேன் இருக்காரு, அதை தாண்டி தான் அந்த ஜோகேஸ்வர் இருக்காரு. அந்த பிசினஸ் மேனும் ஜோகேஸ்வரும் காப்பாத்து காப்பாத்துன்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோ உண்மையை சொல்லு, அப்பதான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம அந்த ஜோகேஸ்வர் இருக்கார்ல, பிசினஸ் மேன் நான் உங்களை கொலை பண்றதுக்கு தான் திட்டம் போட்டேன், அதுக்கு தான் ஹீரோவை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஜனனி என்னோட ஆள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இந்த டைம் தான் ஹீரோவோட ஃபேமிலி வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் கவனிச்சிடுறாங்க. இப்ப அவரோட கையை ஸ்லிப் ஆகுது. அந்த ஜோகேஸ்வர் மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. பெரியவர் என்னையும் கீழே தள்ளிடாதப்பா காப்பாத்துன்னு சொல்லிட்டாரு. இவரும் கஷ்டப்பட்டு அந்த பெரியவரை மேல தூக்கிடுறாரு. இப்ப நல்லபடியா ரெண்டு பேருமே மேல வந்துடுறாங்க. நீ மட்டும் நடுவுல வராம இருந்தேன்னு வச்சுக்கோ, வேற ஏதாவது பிளான போட்டு என் கதையை முடிச்சிருப்பாங்கப்பா, நல்ல வேலையை என்ன காப்பாத்திட்டே அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ எதுக்காக கல்யாணத்தை தள்ளி போட்டாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது, ஹீரோயின் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருது. அதனால ஹீரோயின் மன்னிச்சிடுறாங்க, ரிங்க போட்டு விடுன்னு சொல்றாங்க. இவரும் போட்டு விடுறாரு. இதோட ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.